Hello friends, this is Sendil. Welcome to English Space Asia. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சூப்பரான டாபிக் தாங்க பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி எல்லாரும் பிராக்டிஸ் பண்றீங்களா? டெய்லி பிராக்டிஸ் பண்றீங்களா? நம்ம வீடியோஸ் பார்த்து பேசி பழகுறீங்களா? சோ இங்கிலீஷ்ல வந்து பேசி பழகணுங்க, பிராக்டிஸ் பண்ணாதான் முடியும். ஏன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசினாதான் வரும். ஓகே, சோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஓகே, நான் எப்பவுமே வந்து இங்கிலீஷ் நான் உங்களுக்கு சொல்லி தரும்போது நான் கிராமர்னா இப்படி மனப்பாடம் பண்ணணும் அப்படி மனப்பாடம் பண்ணணும் உங்களுக்கு சொல்லி தரவே மாட்டேன் இல்லையா? சோ இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக். ஓகே, ஒரு ஈஸியா இருக்கும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது என்ன டாபிக் அப்படின்னு. என்ன எழுதி போட்டிருக்கேன், இதை எப்படி வாசிப்பீங்க? ஹூ போட்டு இங்க ஒரு அப்பாஸ்ட்ரோஃபிஸ் போட்டு எஸ் போட்டிருக்கேன். எப்படி வாசிப்போம்? ஹூஸ் அப்படின்னு வாசிப்போம். இதை எப்படி வாசிப்போம்? WHOSE. எப்படி வாசிப்போம்? ஹூஸ். ஹூஸ் ஹூஸ் ரெண்டோட ப்ரொனன்சியேஷனுமே உச்சரிப்புமே ஒரே மாதிரி இருக்கு. ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கு, பட் மீனிங் மாறுது. ஓகே, அது என்ன அப்படிங்கறத நான் சொல்லி தர போறேன். இந்த ஹூஸ் அண்ட் ஹூஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஓகேவா? என்ன டிஃபரன்ஸ், எங்கெங்க எப்படி பேசணும் அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா சொல்லித்தரேன். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகே, இங்க பாருங்க, இப்ப நான் போர்டுல ஒரு சென்டென்ஸ் எழுதி போடுவேன். இது கரெக்டா தப்பா நீங்க தான் சொல்லணும். ஓகே, இது கரெக்டா இல்ல தப்பா? ஆன்சர் கமெண்ட்ல போடுங்க. இது கரெக்ட் ஆர் இன்கரெக்ட்? ஹூஸ் புக் வாசிக்கும் போது அப்படிதான் வாசிப்போம். கரெக்டா தப்பா? இது தப்பு, இன்கரெக்ட். இந்த ஹூஸ் வராது, இதுதான் வரும். அது ஏன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் வந்து நீங்க இங்கிலீஷ்ல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல நீங்க பிச்சு உதறலாம், இங்கிலீஷ்ல மாஸ்டர் ஆகலாம். ஓகே, யாருனாலும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரே ஒரு விஷயம் தாங்க, யாருனாலும் இங்கிலீஷ் பேச முடியும். இங்கிலீஷ் அப்படிங்கிறது தமிழ் மாதிரி ஒரு லாங்குவேஜ் தான், யாராலையும் பேச முடியும். ஓகேவா? நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தராலையும் வந்து இங்கிலீஷ் பேச முடியும், பட் அதுக்கான எஃபோர்ட்ஸ் நீங்க எடுக்கணும், அதுக்கான பிராக்டிஸ் நீங்க பண்ணணும். ஓகேவா? ரைட், இது ஒரு சிம்பிளான கான்செப்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் வித்தியாசம் என்ன அப்படிங்கறத சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், now I am going to tell you the difference between whose and whose. Okay, so whenever you are pronouncing these two words, the pronunciation remains the same. Okay, ஒரே மாதிரி இருக்கும். பாருங்க, whose அப்படின்னு வாசிப்போம், இதையும் whose அப்படின்னு வாசிப்போம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, who போட்டு மேல ஒரு அப்போஸ்ட்ரோஃபிஸ் போட்டு எஸ் போட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா who is அப்படின்னு அர்த்தம். who is. ஓகே, contraction of who is. who contractionனா சுருக்கமான வடிவம். who is அத சுருக்கி எப்படி சொல்லணும் அப்படின்னா whose அப்படின்னு வாசிப்போம். whose. ஓகே, வாசிங்க, whose. இதே இது WHOSE அப்படின்னா whose. ஓகே, ஒரே மாதிரி தான் இருக்கும் வாசிக்கும் போது, பட் ஸ்பெல்லிங் பாருங்க, இங்க அப்போஸ்ட்ரோஃபிஸ் எஸ் போட்டிருப்போம், இங்க whose அப்படின்னு இருக்கும். இதுக்கு வந்து யாருடைய அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. ஓகே, belongs to someone. belongs to someone அப்படின்னா யாரோட புக்கு, யாரோட புத்தகம், யாரோட காரு, யாரோட பைக்கு. ஓகே, ஒருத்தரோட உடைமைகளை நம்ம கேட்கறது, இது யாருடையது அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி தான். ஓகே, அதுதான் belongs to someone அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, சோ அப்ப whose அப்படின்னா who is அப்படின்னு அர்த்தம், whose அப்படின்னா யாருடைய அப்படின்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இங்கிலீஷ்ல வந்து இந்த ரெண்டு வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், காமனா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. who's this? who's this இதுக்கு என்ன அர்த்தம்? இதோட முழுமையான வடிவம் வந்து who is தான். ஓகேவா? நம்ம பேசும்போது எப்படி பேசுவோம் அப்படின்னா who's this அப்படின்னு சொல்லுவோம். who's this? who's thisனா யார் இது அப்படின்னு அர்த்தம். யாரு அப்படின்னு கேட்போம் இல்லையா? who's this, யார் இது. நெக்ஸ்ட், who's there? who's there யாராவது வந்து வீட்டு கதவை என்ன பண்றாங்க, வீட்டு கதவை தட்டுறாங்க, அப்ப நம்ம என்ன கேட்போம்? who's there, யாரங்க அப்படின்னு கேட்போம்ல. அப்போ who அப்படின்னா யார் அப்படின்னு அர்த்தம். இந்த எஸ் சேர்த்து அப்போஸ்ட்ரோஃபிஸ் எஸ் போடும் போது who is அப்படின்னு அர்த்தம், சுருக்கி whose அப்படின்னு வாசிப்போம். who's there, யாரங்க. ரைட், நெக்ஸ்ட் ஒன், who is he? who is he? who is he தனித்தனியாவும் நம்ம சொல்லலாம், பட் அதை ஷார்டன் பண்ணி சொல்லும் போது தான் அழகா இருக்கும். இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, who's he, யார் அவன் இல்ல அவர் யாரு, who's he. ஓகே, இதே இது who is she, அவள் யார். ரைட், நெக்ஸ்ட், who is cooking? who is cooking?
யார் சமைச்சிட்டு இருக்கா? who is cooking? okay, so யார் 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 என்ற கேள்வி கேட்கறதுக்கு நம்ம who யூஸ் பண்ணுவோம். அதோட is சேரும் போது whose அப்படின்னு நம்ம வாசிக்கணும். ஓகே, வாசிங்க பார்க்கலாம். எப்படி வாசிப்பீங்க? எங்களோட பிராக்டிஸ் பண்ணுங்க எல்லாரும். எப்படி வாசிக்கணும் இத? who's this, who's there, who is he, who is cooking. okay, who is cooking, right? so whose அப்படிங்கிறது வந்து who is அப்படிங்கறதோட சுருக்கமான வடிவம். இத சுருக்கி நம்ம இப்படி எழுதி இருக்கோம். right? ஈஸியா இருக்கா? do you understand what I am saying? எதுக்காக கன்ட்ராக்ஷன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த சுருக்கமான வடிவம் கன்ட்ராக்ஷன் வந்து நம்ம எதுக்காக படிக்கிறோம்? இங்க பாருங்களேன், who is and whose இந்த மாதிரி கன்ட்ராக்ஷன் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம இங்கிலீஷ் பேசும்போது இந்த மாதிரி கன்ட்ராக்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பேசும்போது ஈஸியா இருக்கும், இன்னொன்னு அழகா இருக்கும் நம்ம பேசும்போது. இங்க பாருங்களேன், who is this அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா who's this அப்படின்னு கேட்கும்போது ஈஸியா இருக்கா? who's this, okay, who's there, இதுக்கு தான் நம்ம அந்த கன்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் ஐ அம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் whose. ஓகே, இதுல வந்து எந்த கன்ட்ராக்ஷனுமே கிடையாது, ஒரே ஒரு வார்த்தை தான் whose. தமிழ்ல வந்து யாருடைய அப்படின்னு அர்த்தம். ஓகே, belongs to someone, இங்கிலீஷ்ல வந்து அதோட மீனிங் அதான். belongs to someone அப்படின்னா யாருடையது, ஒருத்தரோட உடைமைகளை தானே கேட்போம். இது யாரோடது, யாரோட புக், யாரோட போன் அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி. ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க, whose book is this, whose book is this. whose book அப்படின்னா whoseனா யாருடைய, bookனா புத்தகம், is this அப்படின்னா இது யாருடைய புத்தகம். ஓகே, whose book is this, இது யாருடைய புத்தகம். whose phone is ringing, whose phone அப்படின்னா யாரோட போன் ரிங் அடிச்சிட்டு இருக்கு. ஓகே, whose phone is ringing, யாரோட போன் அடிச்சிட்டு இருக்கு. whose bike is this, whose bikeனா யாருடைய பைக். ஓகே, யாரோட பைக் இது. whose house is that, தூரமா ஒரு வீடு இருக்கு, அதை பார்த்து கேக்குறோம், hey whose house is that, அது யாரோட வீடு. பக்கத்துல ஒரு வீடு இருந்துச்சுன்னா whose house is this அப்படின்னு கேட்போம். கொஞ்சம் தூரமா இருந்தா whose house is that அப்படின்னு நம்ம கேட்போம். ஓகே, அது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ இந்த புக்கு, போனு, பைக்கு, ஹவுஸ்லாம் யாருடையது, belongs to someone. so whose அப்படினால யாருடைய அப்படின்னா அர்த்தம் பொதுவா. ஓகே, ரெண்டையும் வாசிக்கும் போது whose அப்படின்னா இருக்கும், whose அப்படின்னா இருக்கும், பட் மீனிங் மாறும், அதோட ஸ்பெல்லிங்கை பொறுத்து மாறும். ஓகே, சோ கன்ட்ராக்ஷன் whose ஓட கன்ட்ராக்ஷன் whose, இன்னொரு whose அப்படின்னா யாருடைய. இந்த ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. புரிஞ்சிட்டீங்களா? ஓகே, இன்னொரு டிஃபரன்ஸ் இருக்கு, இங்க பாருங்களேன். சோ பொதுவா வந்து இந்த who's-க்கு அப்புறமா பொதுவா நவுன் இருக்கும், மோஸ்ட்லி இருக்கும். ஓகே, பட் நம்ம எல்லாத்துலயும் வரும் நம்ம சொல்ல முடியாது, பட் மோஸ்டா இருக்கும். அது ஒரு க்ளூ உங்களுக்கு. ஓகே, is this easy to understand? ஈஸியா இருக்கா? ஓகே, சோ இத வச்சு நான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸசைஸ் கொடுக்குறேன், நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இது உங்களுக்கான ஈஸியான எக்ஸசைஸ். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சு கரெக்டான ஆன்சர் பண்ணுங்க. whose மேல அப்போஸ்ட்ரோஃபி போட்டிருந்தா அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து who is. ஓகே, அதை சுருக்கி தான் நம்ம whose அப்படின்னு சொல்லியிருப்போம். சோ who ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அப்போஸ்ட்ரோஃபி போட்டிருந்தா who அப்படின்னா அர்த்தம் யார் அப்படின்னா அர்த்தம். இந்த who's-க்கு வந்து யாருடைய அப்படின்னு அர்த்தம். நீங்க தான் கரெக்டா ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்ல சொல்லுங்க, யாரெல்லாம் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, 6 क्वेश्चंस இருக்கு, யாரெல்லாம் 6 out of 6 எடுக்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, dash driving அப்படின்னு இருக்கு. dash driving, who is driving அப்படின்னு வருமா, who's driving அப்படின்னு வருமா? யாரு ஓட்டிட்டு இருக்கா, ஐ மீன் who is driving the car, கார் யார் ஓட்டிட்டு இருக்கா, who is driving அப்படின்னா வரும் இல்லையா, யார் ஓட்டிட்டு இருக்கா, who is driving, ரைட்? அப்ப என்ன வரும் இங்க, first who's தான் வரும், right? who is driving the car. okay, யார் கார் ஓட்டிட்டு இருக்கா, அல்லது who is driving யார் ஓட்டிட்டு இருக்கா. who is அத சுருக்கி எப்படி வாசிக்கலாம், who's driving, right? next one, dash she, who is she அப்படின்னு வருமா, இல்ல who's she ன்னு வருமா? who's she அப்படிங்கிறது ஒரு வாக்கியமே இல்ல இல்லையா. யார் அவள், அவள் யார் அப்படின்னு கேட்கணும், யார் அப்படின்னு கேட்கணும். அதுக்கு என்ன எப்படி கேட்பீங்க, who is she அப்படின்னு தானே கேட்போம். அப்போ who is she is the correct answer. அது சுருக்கி எப்படி வாசிக்கலாம், who is she அவள் யார், who's she அவள் யார். okay, next one, dash pen is this, dash pen is this, who is pen is this அப்படின்னு வருமா, இல்ல whose pen is this அப்படின்னு வருமா? யாரோட பேனா இது அப்படின்னு கேட்கணும். அது எப்படி கேட்பீங்க, முத who is வருமா இல்ல whose வருமா? whose pen is this, right? யாருடைய பேனா, அதுக்கு இந்த whose வரும். okay, next one, dash cell phone is this,
ஓகே, யாரோட செல்போன் இது அப்படின்னு கேட்கணும். அது எப்படி கேட்பீங்க? who is cell phone is this அப்படின்னு கேட்பீங்களா, இல்ல whose cell phone is this அப்படின்னு கேட்பீங்களா? யாரோட செல்போன், whose cell phone அப்படின்னு கேட்போம். ஏன்னா யாரோட செல்போன் அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த whose யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், dash leading the meeting. யாரு வந்து மீட்டிங்கை லீட் பண்றா? லீடிங்னா வழி நடத்துறது. ஓகே, யாரு மீட்டிங்கை வழி நடத்துகிறார் அப்படின்னு கேட்கணும். யார் அப்படின்னு கேட்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வருமா, செகண்ட் ஒன் வருமா? who is leading the meeting அப்படின்னா வரும். who's leading அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? யார் மீட்டிங்கை வழி நடத்துறா அதான் அதோட அர்த்தம். so who is leading the meeting? ஓகே, who is leading the meeting? whose. ஓகே, whose ரெண்டுமே வாசிக்க ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் கண்ட்ராக்ஷன், அது எதோட கண்ட்ராக்ஷன்? who is ஓட கண்ட்ராக்ஷன். ஓகே, அப்படி சொல்லி பார்க்கணும் நீங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், dash the manager. யாரு மேனேஜர் அப்படின்னு கேட்கணும். யார் மேனேஜர் அப்படின்னு கேட்கணும். அது எப்படி கேட்பீங்க? who is the manager அப்படின்னு கேட்பீங்களா, இல்ல who's the manager அப்படின்னு கேட்பீங்களா? who is the manager. so first who's தான் வரும், right? who's the manager. do you understand? ஈஸியா இருக்கா? யாரெல்லாம் ஃபுல் மார்க்ஸ் எடுத்தீங்க? எல்லாருமே எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 6 out of 6. யாரெல்லாம் எடுத்தீங்க உங்களோட மார்க்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். so this is the basic difference. okay, நல்லா நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த whose அப்படிங்கிற கண்ட்ராக்ஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்டான கண்ட்ராக்ஷன் இங்கிலீஷ்ல. இதோட ஃபுல் ஃபார்ம் who is, யார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுக்கு யார் அப்படின்னு அர்த்தம். இதே இது whose அப்படின்னா யாருடைய அப்படின்னு அர்த்தம். ஓகே, யூ ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் தீஸ் 2 பாயிண்ட்ஸ். நீங்க நம்ம இதான் கத்துக்கிட்டோம். சோ இதை யூஸ் பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்றதுல தான் இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு ஒரு 2-3 சென்டென்சஸ் கொடுப்பேன். அதுல வந்து சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதை நீங்க கரெக்ட் பண்ணணும். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் இங்க 3 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, 3 சென்டென்சஸ் இருக்கு. இதுல வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஓகே, சோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதை நீங்க கரெக்ட் பண்ணணும், ரைட்? ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், who is car is this. whose தான் வாசிக்கிறது, பட் அதோட முழுமையான வடிவம் who is. அப்படி சொல்லி பாருங்க, அப்பதான் அது கரெக்டா தப்பான்னு தெரியும். ஓகே, who is car is this, கரெக்டா தப்பா? நெக்ஸ்ட் ஒன், whose is singing, கரெக்டா தப்பா? நெக்ஸ்ட், who is friend is he, கரெக்டா தப்பா? வாசிக்கும் போதே பாருங்க எல்லாமே தப்பு தப்பா தான் இருக்கு. கரெக்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்றீங்கங்கறத பார்க்கலாம். கரெக்டான ஆன்சர்ஸை காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், whose car is this. கார், யாருடைய கார் இது அப்படின்னு கேட்கணும். அதுக்கு who is அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்ல whose அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? whoseனா யாருடைய அப்படின்னு அர்த்தம். அப்போ இது தப்பு, இது வராது. என்ன வருவீங்க? whose, இந்த whose வரும். ஓகே, whose car is this, இது யாருடைய கார். நெக்ஸ்ட் ஒன், whose is singing, யாருடைய, இது பாருங்க பொருத்தமே இல்ல. யாரு பாடிக்கிட்டு இருக்கா அதான் கேள்வி. எப்படி கேட்பீங்க? who is singing தானே கேட்போம். இந்த whose வராது இந்த இடத்துல. ஓகே, அப்ப என்ன வருவீங்க? who is, அத சுருக்கமா whose அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, apostrophe s வரும். who is singing. இங்க பாருங்க, இங்க ஆல்ரெடி is இருக்கிறதுனால நம்ம who ன்னு போட்டாலே போதும். பட் இந்த மாதிரி whose அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த இடத்துல is தேவை கிடையாது. ஏன்னா இங்கேயே is இருக்கு. ஓகே, who is singing, who is singing, அந்த இஸ்ஸை நம்ம எடுத்துறணும். அதான் கரெக்ட். எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க இத? நெக்ஸ்ட் ஒன், whose friend is he. ஓகே, யாருடைய நண்பன் அவன். அவன் யாரோட நண்பன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அவன் யாருடைய நண்பன், இதான் அதோட மீனிங். இங்க என்ன வரும்? இந்த whose வருமா, இல்ல whose வருமா? எது வரும்? whose friend. இது என்னது? who is friendனா யாரு ஃப்ரெண்ட்னு அர்த்தம். யாருடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்கறதுக்கு எந்த whose வரும்? whose. இதான் கரெக்ட். ஓகே, so whose friend is he. வாசிச்சு பாருங்க, whose car is this, who is singing, whose friend is he. ஓகே, அவன் யாருடைய நண்பன். அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? யாரெல்லாம் 3 out of 3 எடுத்தீங்க? ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்டா இருந்தாலும் ஈஸியான கான்செப்டா இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு அந்த கான்செப்ட்? உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இவ்வளவுதான் சிம்பிளான கான்செப்ட். who is அப்படிங்கிற ஒரு கண்ட்ராக்ஷன் தான் whose. இன்னொரு whose வந்து யாருடைய அப்படின்னு அர்த்தம். ஓகே, யார் யாருடைய ரெண்டுத்தை பத்தி நான் கிளியரா உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். இனிமே நீங்க பேசும்போது who is க்கு பதிலா whose அப்படிங்கிற கண்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணுங்க. அதே சமயத்துல இன்னொரு whose இருக்கு, அதோட மீனிங் யாருடைய அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, கண்டிப்பா இந்த 2 whose யூஸ் பண்ணி நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க.
உங்களுக்கே ஒரு கான்பிடென்ட் வரும். இதெல்லாம் நீங்க கத்துக்கும் போது ஓகே நம்ம இங்கிலீஷ்ல அடுத்தடுத்த லெவல் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஈஸியான ஹோம்ஒர்க். இங்க பாருங்க, டேஷ் பேக் இஸ் திஸ். ஓகே, இதுல எந்த ஹூஸ் வரும் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இந்த ஹூஸ் வருமா இல்லனா இந்த ஹூஸ் வருமா, ரெண்டுத்துல எது வரும்? உங்களோட ஆன்சர் வந்து காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, டேஷ் பேக் இஸ் திஸ், இது யாரோட பேக் அப்படின்னு கேட்கணும். அதுக்கு எந்த ஹூஸ் வரும் அப்படிங்கறத உங்களோட காமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த 2 வார்த்தைகளை யூஸ் பண்ணி நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாராவது இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா சொல்லுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் அவங்களோட சேர்ந்து படிங்க, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, உங்களோட ஆன்சரை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் நீங்க உங்க காமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.